நீங்கள் குழந்தை நலத்துறையிலேருந்து கமிஷன் வச்சுருப்பாங்களே, அந்த கமிஷனில் போய் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்களே, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பதில் சொல்லுவீங்க? ஆபத்து இருக்கா இல்லையா? ஏற்கனவே 50 பேருக்கு மேலே நம்மளை நம்பி வந்தவங்க இறந்து போனாங்கன்ற குற்ற உணர்வு இருக்கணும். இனிமேல் நம்மளை நம்பி வந்தவங்க ஒருத்தர் கூட சாகக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது பச்சை குழந்தைகள் எல்லாம் 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு குழந்தைங்கள் எல்லாம் உசுப்பேத்தி விட்டு நீங்கள் வந்து குளிர் காயிறீங்களே, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு? இப்போ யார் பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க? அவங்க அம்மா அப்பாவுக்கே இதுக்கெல்லாம் தெரியாதுங்க, இந்த சைக்காலஜி தெரியாதுங்க. விஜய் தோத்துட்டாருனாக்கா நம்ம வீட்டில் இருக்க குழந்தை பாதிக்கப்படுன்றது அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாவுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்காது. நல்லா படிச்சிருக்காங்க, என்ஜினியர் படிச்சிருக்கிறாங்க, ஃபாரினுக்கு போகிறாங்க, அங்கேருந்து ஃப்ளைட்டில் வராங்க, ஓட்டு போகிறாங்க, எல்லாம் தெரியும். இந்த அரசியல் அறிவும் இந்த சைக்காலஜியும் சுத்தமாக தெரியலையே, இல்லையே. அதனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இவர் ஜெயிச்சார்னா தப்பிச்சிட்டார். என்ன ஜெயிச்சார்னா அது பத்தாது. எம்எல்ஏ ஆனால் மட்டும் பத்தாது. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா தப்பிச்சிட்டார். டக்குன்னு அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இவர் மட்டும் ஒன்றா ஜெயிக்கலாம், இல்லை அது ஜெயிக்காமல் கூட போகலாம். எதானாலும் சரி, ஜெயித்தாலும் சரி, ஜெயிக்கலைனாலும் சரி, எம்எல்ஏ மட்டும் ஆனாலோ 4-5 பேரை சேர்த்துக்கிட்டாலோ சரி ஜெயிச்சிட்டாலோ 10 சீட்டு வரைக்கும் வாங்கிட்டாலோ ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாமல் போகலாம், அல்லது வேற ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்படலாம். இதெல்லாம் நடக்கலாம். சரி, அதெல்லாம் ஓகே. ஆனால் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் இருக்கும். இந்த 5 வருஷத்துக்குள்ளே பத்திரிகைக்காரன் மைக்கை நீட்டுவானா நீட்ட மாட்டானா? நீட்டுவான். சந்திக்காமலே நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பீங்களா? நீட்டுவான். உங்களோட அறிவியல் அறிவு, இது அரசியல் அறிவு வெளியே வருமா வராதா? வெளியே வந்தா இதே அளவுக்கு ஓட்டு வாங்க முடியுமா அடுத்த வாட்டி? அந்த மாதிரியான நிலைமை யாருக்காவது முன்னாடி வந்திருக்குன்னா அத்தனை நடிகர்களுக்கும் வந்திருக்கு. வராத ஒரு 2 பேர் தான் தப்பிச்சு போனாங்க. ஒரு ஆள் சூப்பர் ஸ்டாரா என்டிஆர் தான். முதல் டைமே வந்து பயங்கரமான ஆட்சி வந்து இந்தியாவிலே வந்து என்டிஆர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமே பெரிய ஓட்டு வாங்கி அவர் உள்ளே வந்தார். அதுக்கு அடுத்த நிலை தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரே பல முறை தேர்தலெல்லாம் சந்தித்து தான் வந்தார். அவரே அரசியலுக்கு உள்ளது